வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அழகான சின்ன கிராமத்துல பீமையா அப்படின்ற ஒரு விவசாயி வாழ்ந்து வந்தாரு. அவரு தினந்தோறும் 2 பானையில தண்ணி கொண்டு போறத வழக்கமா வச்சிருந்தாரு. 2 பானையில ஒரு பானை கொஞ்சம் உடைஞ்சிருந்துச்சு, இன்னொரு பானை பளபளன்னு ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. தினந்தோறும் தண்ணி கொண்டு போற டைம்ல உடையாம இருந்த பானை உடைஞ்ச பானைய பார்த்து கேலி செஞ்சுட்டே இருந்துச்சான். நீ உடைஞ்சிருக்க, உன்னால ஓடருக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல, நீ கொண்டு வர்றதுல பாதிக்கும் மேல தண்ணி கீழேயே விழுந்துருது அப்படின்னு தினம் கிண்டல் பண்ணிட்டே இருந்துச்சு. இதை நினைச்சு உடைஞ்சு போன பானை ரொம்பவே மனசொடைஞ்சு போயிடுச்சு. நாட்கள் போக போக உடைஞ்சு போன பானை ரொம்பவே மனசொடைஞ்சு போயிடுச்சு. நம்மளால நம்மளோட முதலாளிக்கு எந்த ஒரு பிரயோஜனமுமே இல்லை, அவரு கேரி பண்ணிக்கிற தண்ணிய நம்மளால ஃபுல்லா கொண்டு போய் அவர்கிட்ட சேர்க்க முடியல அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டுச்சு. ஒரு நாள் வழக்கம் போல பீமையா 2 பானையிலையும் தண்ணி எடுத்துட்டு போயிட்டு இருந்தாரு. அப்போ அந்த உடைஞ்சு போன பானை பீமையா கிட்ட சொல்லுச்சு, நீங்க என்ன கொடுத்துட்டு வேற ஒரு நல்ல பானையா வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லுச்சு. அதுக்கு பீமையா, ஏன் பானையாரி, என்ன ஆச்சு, ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு பானை, இல்ல பீமையா, என்னால உங்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனமுமே இல்ல, டெய்லியும் நீங்க கொண்டு வர தண்ணியில பாதிக்கும் மேல நான் கீழே சிந்திடுறேன், இதனால என்னால உங்களுக்கு பிரயோஜனமா இருக்க முடியல, என்னால உங்களுக்கு சிரமம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லுச்சு. பானையாரோட தவிப்பை புரிஞ்சுக்கிட்ட பீமையா, பானையாரே, உங்களுக்கு கீழே பாருங்க எவ்வளோ அழகான பூக்கள் வளர்ந்துருக்கு அப்படின்னு, இது எல்லாமே உங்ககிட்ட இருந்து கொட்டுற தண்ணினால வளர்ந்த பூக்கள் தான், உங்ககிட்ட இருந்து தண்ணீர் வெளியாகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே நான் இங்க சில விதைகளை தூவி வச்சேன். அந்த விதைகள் உங்களோட தண்ணீரால மட்டுமே தான் இந்த இடத்துல வளர்ந்துருக்கு. இதை பார்க்குற மக்கள் எவ்வளோ சந்தோஷப்படுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்களே பாருங்க, இந்த பூக்கள் எல்லாமே உங்க சைடில் மட்டும்தான் இருக்கு, இன்னொரு சைடில் ஒன்றுமே இல்லை. ஸோ இந்த பூக்களுக்கெல்லாம் காரணம் உங்ககிட்ட இருந்து கொட்டுற தண்ணினால மட்டும்தான். இந்த பூக்களுக்கெல்லாம் சொந்தம் நீங்க மட்டும்தான். உங்களால தான் இந்த பூக்களை பார்க்குற மக்களும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு பீமையா சொன்னாரு. நீங்க எப்பவுமே யாருக்குமே பயன்படாம இருந்ததில்ல, நீங்க யூஸ்லெஸ் இல்ல, உங்களால தான் இந்த பூக்கள் எல்லாமே சந்தோஷமா இங்க மலர்ந்திருக்கு அப்படின்னு பீமையா சொன்னாரு. இதை கேட்ட நல்லா இருந்த பானை ரொம்பவே கில்ட்டினஸ்ல துடிச்சது. என்ன மனுஷர், என்னோட ஃப்ரெண்ட், நான் உன்னோட வீக்னஸை வச்சு உன்னை கேலி பண்ணிருக்க கூடாது அப்படின்னு நல்லா இருந்த பானை உடைஞ்சிருந்த பானைக்கிட்ட மன்னிப்பு கேட்டுச்சு. இதை கேட்ட பீமையா சொன்னாரு, நீங்க 2 பேருமே சேர்ந்து இருந்தாதான் எனக்கு ரொம்பவே உபயோகமா இருக்கீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் சலைச்சது இல்லை அப்படின்னு சொன்னாரு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரிய வருது? யாரு நம்மளோட வீக்னஸை வச்சு கேலி பண்ணாலும் அதை நினைச்சு நம்ம மனம் உடைஞ்சு போயிடக்கூடாது. நம்ம வீக்னஸே நமக்கு ஸ்ட்ரென்த்தாகவும் மாறலாம். அதனால குழந்தைங்களே, எப்பவும் ஸ்ட்ராங்கா போல்டா எதுக்குமே மனம் தளராம இருக்கணும். Thank you for watching.